குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டெலிகிராம் சேனலில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சீரிஸ் ஒன்று போயிட்டுருக்கு, பெய்டு டெஸ்ட்டு. இதில் மொத்தம் 20 டெஸ்ட் வருங்க, 20 டெஸ்ட் வரும். 2000+ எம்சிக்யூ கிடைக்கும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது டோட்டங்களா. அடுத்து நீங்கள் இந்த லிங்க் எப்போ வரைக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி எக்ஸாம் வர வரைக்கும் பயன்படுத்தலாம். எம்ஆர்பி எக்ஸாம் முந்தின நாள் வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த எக்ஸாமுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எக்ஸாம் வரைக்கும் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள எல்லா புத்தகங்களும் கவர் செய்யப்படும். எல்லா புத்தகமே கவர் ஆகுங்க. 6ஆம் வகுப்பில் இருக்கிற 3 பருவம், 7ஆம் வகுப்பில் 3 பருவம், 8, 9, 10 கம்ப்ளீட்டாக எல்லா புக்கும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்கள், புக் எடுத்துகிட்டு அந்த புக்கை முடிக்கிறீங்க. 6ஆம் புக்கை முடிக்கிறீங்கன்னா 6ஆம் புக்கு லிங்க் இருக்கும், டெலிகிராம் சேனலில் போய்ட்டு அட்டன் பண்ணலாம். முதல் பருவத்துக்கு தனியாக இருக்கும், 2ஆம் பருவத்துக்கு தனியாக இருக்கும், 3ஆம் பருவத்துக்கு தனியாக இருக்கும். சரிங்களா? 3 இயல்கள் ஒரு டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் இது பண்ணியிருக்காங்க, பிரித்து வச்சுருக்காங்க. அந்த 3 இயல்களை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் பண்ணலாம், டெஸ்ட் எழுதலாம். இதுதான் அதோட இது. ஓகேங்களா? இந்த 15 டெஸ்ட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னது மாதிரி 3 இயல்களாக நம்ம பார்க்கும்போது மொத்தம் 45 இயல்கள் இருக்குது தமிழ் புத்தகத்தில். அப்போது 15 நாளில் 15 டெஸ்ட்டில் உங்களுக்கு 45 இயல்கள் முடிஞ்சிடும், 6ஆம் வகுப்பு முறை முதல் 10ஆம் வகுப்பு வரை. சரிங்களா? இது புதிய புத்தகம். இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ், அந்த புத்தகத்தை தான் புதிய புத்தகம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஓல்டு புக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, தமிழில் சமச்சீர் புத்தகத்திலே ஓல்டு சமச்சீர் புக்குன்னு ஒன்று இருக்குது. இந்த இப்போ படிச்சுட்டு இருக்க புக்குக்கு முன்னாடி இருக்கிற புக்கு, அதுலேருந்து ஒரு அரௌண்ட் 10 to 20% கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் தேடி படிக்க வேண்டாம். அது என்ன இம்பார்ட்டன்ட் ஏரியாங்கிறத கம்பைன் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 டெஸ்ட்டாக கொடுத்துருக்குறோம் இதுக்குள்ளார. அந்த டெஸ்ட்டை போய்ட்டு டைரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். உங்களால் மேக்ஸிமம் அதில் அட்டன் பண்ணுற முடிய வரைக்கும் அட்டன் பண்ணிவிட்டு, எது உங்களுக்கு மிஸ்டேக் ஆகுது கொஸ்டின்ஸ், அதை மட்டும் நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் அதை புக்கை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் படிக்கலாம். இல்லை புக்கு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு, இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் போய் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். அப்படியே நீங்கள் உங்களால் அதை கவர் பண்ண முடியலனாலும் பெரிய இம்பேக்ட்டு அது கொடுக்காது. அந்த எம்சிக்யூஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் படித்து நீங்கள் அதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்ற டெஸ்ட்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு போயிட்டு அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா புக் அவைலபிலிட்டி இது இல்லைன்னா அந்த ஆப்ஷன் இதுக்கு சொல்கிறேன். இந்த ஓல்டு தமிழ் டெஸ்ட் புக் அதுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் சொல்கிறேன். இந்த மேலே இருக்கிற நம்மளோட 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உரிய புதிய தமிழ் புத்தகம், அதை நீங்கள் டைரெக்டாக படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க. சரிங்களா? இல்லைனா ஆன்லைன்லேயும் இருக்குது, அது எப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது புக்கு இல்லாதவங்க கூட நீங்கள் எடுத்து படிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், ஆன்லைனில் நார்மலாக டெக்ஸ்ட் இது பாருங்கள், tnTextbook.in அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். இல்லைனா TN டெக்ஸ்ட் புக்குன்னு மட்டும் அடிங்க. ஃபஸ்ட்டில் வர லிங்க்குள்ளே வாங்க. இந்த மாதிரி இருக்கும். 6th to 12th எல்லா புக்குமே இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேயும் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தால் வெளியிடப்பட்ட எல்லா நூலுமே இதில் இருக்குது. நீங்கள் இதில் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் தமிழ் மீடியம் போய்ட்டு நீங்கள் பாருங்கள், 6th புக்கு ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு பாருங்கள், இதில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழ் புக்கு ஃபஸ்ட் டைமோடது இருக்குது. டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் புக்கை டைரெக்டாக படிக்கலாம். இது உங்களுக்கு மொபைலில் கூட நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும், ஓகேங்களா, எங்கே இருக்கீங்களோ அங்கே நீங்கள் படிச்சுக்கலாம். படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு அப்படியே டெலிகிராம் சேனலுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம். டெலிகிராம் சேனலில் இப்படி தான் வாங்க அப்படியே, ஓகேங்களா. நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ளே வரீங்க. இப்போ பாருங்கள், இதான் நம்மளோட டெலிகிராம் சேனல். இதில் எல்லாமே இருக்குது, எல்லா டெஸ்ட்டுமே இருக்குது. பட் நீங்கள் மெயினாக இதில் பார்த்துக்கிட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குள்ளே வாங்க. வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 6th ஸ்டாண்டர்ட் அதுலேருந்து இருக்குது பாருங்கள். 6ஆம் வகுப்பு தொகுதி 1, அதான் ஃபஸ்ட்டு டைம்லேருந்து இருக்குது. செகண்ட் டைம் இருக்கும், அப்புறம் தேர்ட் டைம் இருக்கும், அப்புறம் 7ஆம் வகுப்பு முதல் டைமு, 2வது டைமு, தேர்டு டைமு, அப்புறம் 8ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டைமு, செகண்ட் டைமு, தேர்ட் டைம். 3 இயல்களாக இருக்கும். ஓகேங்களா? 3 சாப்டர்ஸாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், இப்படியே நீங்கள் இது பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு 15 டெஸ்ட்டில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 10ஆம் வகுப்பு வரைக்கும் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு மார்க் டெஸ்ட்டு, ஓல்டு புக்கு டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட்டு, இந்த 3மே உங்களுக்கு இதில் கொடுப்போம் நம்ம. சரிங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன இன்டரப்ஷன், ஒரு கால் ஒன்று. ஓகே, எங்கே சொல்லிட்டு இருந்தோம்? புக் வைஸ் டெஸ்ட்டு 15 டெஸ்ட்டு வருங்க. புது புத்தகம், பழைய புத்தகம் நமக்கு 2 டெஸ்ட்டு வருங்க.
அதுக்கு பிறகு மார்க் டெஸ்ட்டு 3 டெஸ்ட் வரும். டோட்டல் வந்து 20 டெஸ்ட், 2000 MCQs கிடைக்கும். எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் லிங்க் யூஸ் பண்ணலாம். சரிங்களா. அடுத்தது புக்கு, என்னென்ன புக்கு எப்படி ஓப்பன் பண்ணணும் அந்த ரிலேட்டட் பார்த்துட்டு இருந்தோம். ப்ளஸ் நம்ம இதில் வந்துருந்தோம் என்னதுங்க, நம்மளோட டெலிகிராமில் எப்படி லிங்க்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு பாருங்கள். 9th ஸ்டாண்டர்ட்னா அது ஒரு லிங்க் இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் ஆகும். உள்ளே போகிறீங்க. உள்ளே போனோடனே உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் இமெயில் அட்ரஸ் எடுத்துக்கும். சரிங்களா. டைப் பண்ண வேண்டாம். அடுத்தது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இப்படி ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்துட்டு படிக்கணும், நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியதான். ஃபைனலாக சப்மிட் கொடுக்கும்போது உங்களுக்கு இமீடியட்டாக ஸ்கோரு ரிவீல் ஆகும். சரிங்களா. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உடனே ஸ்கோர் இமீடியட்டாக வந்து ஸ்கோர் வந்துடும் உங்களுக்கு. ரைட்டு. அடுத்தது இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் படிச்சிக்கலாம். லைன் பை லைனாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரியே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுதான் இதில் உள்ள டீட்டெயில்ஸ். இப்போ நம்மளோட கொஸ்டின்ஸ் இப்போது கரண்ட்டாக இருக்கிற ஒரு டெஸ்ட்டோட கொஸ்டின் நம்ம பார்ப்போம். ஒரு சும்மா சாம்பிள் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். 1 மினிட். ஓகே. இப்போ 8ஆம் வகுப்பு முதல் 3 இயல்கள் 1, 2, 3 இயல்கள், அது ஃபஸ்ட்டு டேர்ம் 8ஆம் வகுப்பு, அதோட கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஆர் 15 கொஸ்டின்ஸ் டைம் இருக்க வரைக்கும் நம்ம பார்ப்போம். பொறுத்துக்க. இதில் பாருங்கள், வைப்பு அப்படின்னு சொன்னால் நிலப்பகுதி, அதான் வந்து வைப்பு. வைப்புனா நிலப்பகுதி. சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள், இதுக்கு இது டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி. இசை அப்படின்னா புகழ். ஓகேங்களா. 1க்கு 4, 4க்கு 1, 2க்கு 2, 3க்கு 3, இதான் ஆன்சர். 1க்கு 4, 2க்கு 2, 3க்கு 3, 4க்கு 1, இதான் இதோட ஆன்சரு. ரைட். அறிஞ்சொரு பொருள் நிறைய கேட்டிருக்காங்க நம்மளோட MRB ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமில். அறிஞ்சொரு பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா. அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நம்ம MRBயில் இருக்கிற ஃபார்மசிஸ்ட்டு, சித்தா, டென்டிஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு ஆயுர்வேத டாக்டர், இந்த மாதிரி உள்ள எல்லா கொஸ்டின்ஸையும் அனலைஸ் பண்ணி அதிலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கொஸ்டின் அனலைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போக வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட்டு படிக்கலாம், டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். எதில் மிஸ்டேக் இருக்கோ அதை போய் இதுமாதிரி ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளியராக இருக்கும், குயிக்காக ஃபினிஷ் பண்ணிடலாம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், பாரதியாரை சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் புகழ்ந்து பாராட்டியவர் யார்? பாரதிதாசன் தாங்க இந்த சிறப்பு பெயர்கள்லாம் பாரதியாருக்கு கொடுத்துருக்காரு. சரிங்களா. ரைட். இந்தியா, விஜயா ஆகிய இதழ்களை பாரதியார் நடத்தியதன் முதன்மை நோக்கம். அவரோட ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் வந்து இந்திய விடுதலை தாங்க. ஓகேங்களா. ரைட்டு. தாய்மொழி முன்னேற்றம், கல்வி விழிப்புணர்வு, இதெல்லாம் தொழில் மேம்பாடு, இதெல்லாம் அவருக்கு வந்து செகண்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து இந்திய விடுதலை தான் அவரோட இது. சரிங்களா. அடுத்தது பாருங்கள், பின்வரும் பாரதியார் நூல்களில் எந்த நூல் உரைநடை நூல்? இதில் வந்து பாருங்கள், கண்ணன் பாட்டு வந்து குழந்தைகளுக்கான பாடல் இலக்கியம். சரிங்களா. பாஞ்சாலி சபதம் வந்து ஒரு காப்பியம், குயில் பாட்டு ஒரு பாடல் இலக்கியம், தராசு அப்படிங்கிறது மட்டும்தான் உரைநடை. அது வந்து புக்லேயே இருக்கும். உங்களுக்கு எதுவுமே அவுட் ஆஃப் புக்கிலேருந்து எந்த கொஸ்டின்ஸுமே வந்திருக்காது. கம்ப்ளீட்டாக புக்கில் என்ன டேட்டா இருக்கோ அதே டேட்டா அப்படியே எடுத்து இதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஏன்னா நமக்கு TNPSCயில் வந்து நமக்கு அவுட் ஆஃப் புக்கு போய் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் வந்து அவுட் ஆஃப் புக்குக்கே வேலை இல்லை. கம்ப்ளீட்டாக நம்ம புக்லேருந்து டேரெக்டாக எடுத்து தான் கொடுக்குறாங்க. அவங்க எந்தெந்த இடத்துல எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம படித்தோம்னா நம்ம போதும். அதை நம்ம பண்ணிட்டோம். நீங்கள் டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து மிஸ்டேக் இருக்கிற இடத்த போய் திரும்ப அதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. பறவை, திரை என்னும் சொற்களின் பொருள் என்ன? இது வந்து ஆழி, கடல் தாங்க. 3க்கு பாருங்கள், ஆழிங்கிறது ஒரு பெயர், திரைங்கிறது ஒரு பெயர், பறவை அப்படிங்கிறது ஒரு பெயர். ஒரு சொல் குறிக்கும் பல பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. மேலே வந்து கடல்னு கொடுத்துட்டு கீழே வந்து பறவை, திரை, ஆழி அப்படின்னு சொல்லி இதில் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. நமக்குமே 3மே இதுக்கு ஆன்சர் தான். சரிங்களா. வைப்புனா நிலப்பகுதி, இதெல்லாம் வந்து வேறு, நம்ம முன்னாடி பார்த்தோம். சரிங்களா. ஆழி அப்படிங்கிறது கடல், திரை, பறவை, 4 வார்த்தைக்கும் ஒரே பொருள் தான். அடுத்தது வாங்க, வானம் அளந்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பிரித்தெழுதுக்கு கேட்டிருக்காங்க நம்மளோட MRBயில். ஓகேங்களா. வானம் கூட்டல் அளந்து, இதுதான் வானம் அளந்து அப்படிங்கிறது. ரைட்டுங்களா. நம்ம பிரித்தெழுதுக அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்ம நினைப்போம். அதில் கூட மிஸ்டேக் நடக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. அது மாதிரி உள்ளதெல்லாம் நல்லா பார்த்துங்க. பிரித்தெழுதுதல் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. இயல்பாக பிரியக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கும், அதை நம்ம டக்குன்னு பிரிச்சிடலாம். சில வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா நன்மொழி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கலாம். நன்மொழி, அதாவது நம்ம எப்படி பிரிக்கும் போது எப்படி போடுறோம், நன் கூட்டல் மொழி அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்ம இது சரியாக இருக்குன்னு நினச்சி நம்ம அதை கிளிக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அது அப்படி இருக்காது. நன்மை கூட்டல் மொழி, அந்த மாதிரி ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது எந்தெந்த இடத்துல எந்த வேர்ட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுதுங்கிறது நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணாலும் போதும். நிறைய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்திருக்கும். டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருந்த அந்த வேர்டு வந்து இப்படி இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடச்சிடும். புக்கையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. புக் பேக் கொஸ்டின்ஸையும் பார்த்துக்கோங்க.
இப்போ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு டைம் வந்து லிமிட்டட் டைமாக இருக்குது, உங்களால் வந்து நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கீங்க, உங்களால் கம்ப்ளீட் புக்கை கவர் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுங்கள், பாருங்கள் தமிழ் புக்ஸ் அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். திரும்பவும் நம்ம புக்ஸ்குள்ளே போவோம், அது எப்படி அதில் நீங்கள் படிக்கிறதுன்னு சொல்லிட்டு சின்ன ஒரு இது ஒன்றும் இது இல்லை பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு சாப்டருக்குள்ளே நம்ம போகிறோம், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு சாப்டரு. இப்போ நீங்கள் இதை படிக்க துவங்குறீங்க. இந்த பாக்ஸ் கண்டென்ட் இருக்கு இல்லைங்க, இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஒரு ரீடு விடுங்க, சரிங்களா? இந்த பாடலை முழுமையாக உங்களால் படிக்க முடியலன்னா பரவாயில்ல, இனிஷியலாக எப்படி இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழங்கள் உயிருக்கு நேர், இந்த பாடலை எழுதியவர் யார், இந்த வரிகளை கூறியவர் யார், இப்படி இந்த ஃபஸ்ட்டு வரியை தான் எடுத்து கொடுப்பாங்க, சரிங்களா? இல்லைனா இதில் ஏதாவது ரொம்ப ஹைலைட்டடான, அதாவது ஃபெமிலியரான லைன்ஸ் ஏதாவது இதுக்கு முன்னாடி இருக்குதுன்னா அதை எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் மெயினாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் லைன் பாருங்கள். இந்த ஹோல் பாடலை வந்து ஞாபகப்படுத்த வேண்டியதை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? ஆசிரியர் யார் அவரை பார்த்துருங்க. அடுத்தது அறிஞர் பொருளை ஒரு கிளான்ஸ் பாருங்கள். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அசதி அப்படின்னா சோர்வு, இதெல்லாம் நம்ம வந்து மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் அப்படியே நார்மலாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ சமூகம், மக்கள் குழு, நிருமித்த, உருவாக்கி, இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது அதில் ஒரு இது பண்ண வேண்டிய புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருந்தால் அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த நார்மலாக இருக்கலாம் விட்டுட்டு அடுத்தது போங்க. இங்கே பாருங்கள், அடுத்தது இப்போ பாடலோட டீட்டெயில் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து பெருசாக நீங்கள் டீட்டெயில்குள்ளே போய் படிக்கிறது வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாடலுக்கு இம்பார்ட்டண்ட்டு, மற்ற பாடல்களில் நீங்கள் தேவைப்படாது. இந்த பாடலில் வந்து எது கூட ஒப்பிட்டிருக்காரு கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. நிலவை எது கூட ஒப்பிட்டிருக்காரு, மனதை எது கூட ஒப்பிட்டிருக்காரு, பால், வானம், தோல், பால், இதெல்லாம் வந்து எதை கூட ஒப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி எம்சிக்யூஸில் வந்து நமக்கு பொறுத்துக்கையில் மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்தது நூல் ஆசிரியர். இந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நிறையா கொஸ்டின்ஸ் வரும். இதில் தான் கொஸ்டின்ஸே மெயினாக வர்றது. இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா வந்து அவர் என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காரு, அடுத்தது வந்து இவருக்கு சிறப்பு பெயர் என்ன, புரட்சி கவி, பாவேந்தர் பாரதிதாசன், மகாகவி, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இல்லை மகாகவினா பாரதியார், அந்த மாதிரி இதெல்லாம் யாராருக்கு சிறப்பு பெயராக இருக்குது, சரிங்களா? அது இவர் ஏதாவது அவார்டு வாங்கியிருப்பார், சில புக்குக்கு வந்து இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி உள்ள இம்பார்ட்டண்ட் டேட்டாலாம் இந்த பாக்ஸ் கண்டென்ட்லேயே இருக்கும். இதை மட்டும் படிங்க. படிச்சுட்டு இந்த புக் பேக்கில் வந்துட்டு எளிமையான ரொம்ப காமனான கொஸ்டின்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ரொம்ப படித்து இது பண்ணிக்க வேண்டாம். மெயினாக அதை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, இதை யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவமா வணக்கம் வணக்கம், இதை எழுதியது யாரும்பாங்க, காசி ஆனந்தன். இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் அப்படியே ஒரு டைம் பாருங்கள், சரிங்களா? இதில் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ், இது அதிகமாக கேட்குறதில்ல. ஆனால் 1-2 கொஸ்டின் இதிலேருந்து எடுத்து அவங்க கேட்குறாங்க, சரிங்களா? இதை கேட்ட சொன்ன பாருங்கள், விளைவுக்கு எது, அறிவுக்கு எது, இளமைக்கு எது, மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த பாடலில் இருந்ததை. இப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். இப்போ அடுத்தது பாருங்கள், அதே போல் தான் பாக்ஸ் கண்டென்ட் படிங்க மெயினாக. அதுக்கு பிறகு பாடலில் வந்து பெருசாக மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஆசிரியர் யாருன்னு பாருங்கள், அறிஞர் பொருளில் இம்பார்ட்டன்ட் உள்ளதை பாருங்கள். அடுத்தது இந்த டீட்டெயில்ஸ்லாம் படிக்க தேவையில்லை. பாடலோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, என்னென்ன அதுக்கு மீனிங்னு சொல்லிட்டு படிக்க வேண்டாம். டேரெக்டாக இங்கே வாங்க, ஆசிரியர் குறிப்பு படிங்க. நெக்ஸ்ட் சாப்டருக்கு போங்க, புக் பேக் ஒரு டைம் போட்டு பாருங்கள். அடுத்தது நெக்ஸ்ட் சாப்டர் போங்க. இப்படியே நீங்கள் போனீங்கன்னா போதும். இதில் பாருங்கள், மெயினாக இந்த மாதிரி உரைநடை பகுதியில் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பாக்ஸ் கண்டென்ட் படிங்க. ஹைலைட்டட் இருக்குது பாருங்க, இந்த மாதிரி கலர்டு லெட்டர்ஸ், இது வந்து ஒரு முக்கியமான விஷயத்தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் எடுத்து பாருங்கள். பிறர் கருத்தை நாம் அறிய உதவும் மொழியே அப்படின்னு சொல்லிட்டு உலகில் 3000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. இப்போ வேர்ல்டில் எத்தனை மொழி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா டிஎன்பிசிங்கிறது ஒரு காமனான நிறைய டேட்டா உள்ள விஷயத்தை தான் அவங்க அந்த தமிழ் பாடம் உள்ள வச்சுருக்காங்க. கேட்டால் நம்ம அதை ஆன்சர் பண்ணோம்னா நம்ம இந்த ஹைலைட்டட், இது செம்மொழி, அடுத்தது வந்து பாரதியார், இப்படி ஹைலைட்டட் ஏரியா என்ன சென்டென்ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு கிளான்ஸ் பாருங்கள். மனப்பாடம் பண்ண வேண்டாம், ஒரு கிளான்ஸ் ஜஸ்ட் பாருங்கள், சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிற கூற்று இருக்குது பாருங்கள், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இது வந்து பாரதியார் வந்து இந்திய திருநாட்டை பற்றி சொன்னது. அதை வந்து தமிழோட ஒப்பிட்டு இவங்க இந்த பாடலில் இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? இந்த கூற்றை கொடுத்து யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாமர் இந்த மொழிகளில் இது நமக்கு தெரியும், பாரதியார்னு ஃபெமிலியரான வேர்டு. அதுமாதிரி இந்த வேர்டு வந்து கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக இருக்குன்னா அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு பாருங்கள், மனப்பாடம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப டெஸ்ட்டு அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அது மெமரைஸ் ஆகிக்கும். மனப்பாடம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். தமிழன் கிளவியும் இந்த பாக்ஸ் கண்டென்ட்டை படிக்கணும், அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன். ஹைலைட்டட் ஏரியா, ஹைலைட்டட் லெட்டர்ஸ், இந்த மாதிரி பாக்ஸ் கண்டென்ட் இதை பார்த்துட்டு நீங்கள் அந்த புக்கை வந்து குயிக்காக நீங்கள் அடுத்த சாப்டருக்கு போகிறதுக்கு பார்க்கணும். தமிழில் அதிகமாக டைமு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். பாருங்கள், அல் ப்ளஸ் திணை உயர்வு அல்லாத திணை. இப்போ இதை கேட்பாங்க, அல் திணை அல் ப்ளஸ் திணைனா என்ன அப்படின்னு கொடுத்து கேட்கலாம். அப்போ இதை நீங்கள் படிச்சுக்கணும்.
இப்போ பாகற்காய்ங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம்னு கேட்பாங்க. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். இப்போ இந்த மாதிரி ஒரு பிரித்து எழுத நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நம்ம காமனாக என்ன சொல்லுவோம், பாகற்காய்ங்கிற பாகர் கூட்டல் காய் அப்படின்னு போட்டிருப்பான் ஆப்ஷனில். நம்ம அதை சூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் இதெல்லாம் வந்து ஒரு இயல்பை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் அவங்க இந்த பிரித்து எழுதுங்கிறது வந்திருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ஹைலைட்டட் இதை வந்து பார்த்துக்கணும். அதை கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ பூவின் 7 நிலைகள். இப்போ பூ வந்து ஒரு மொட்டு விடுது. மொட்டுலேருந்து அது இப்போ எப்போ மலர்ந்து அது கீழே விழுற வரைக்கும் எத்தனை நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பேர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஜஸ்ட் இந்த நேம் பிக்சர் வச்சு பார்த்துட்டு இதில் அதுக்கானது கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதை கேட்டிருக்காங்க, என்னென்ன நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு மரத்தோட இலைகளையும் நம்ம எப்படி குறிப்பிட்றோம் பாருங்கள். ஆலமரத்தை இலைன்னு சொல்லுவோம், அகத்திக்கீரை இதெல்லாம் வந்து கீரைன்னு சொல்லுவோம், முருங்கைக்கீரையெல்லாம் முருங்கை இலைன்னு சொல்லிட்டோம், முருங்கைக்கீரைன்னு சொல்லுவோம். இப்போ அருகு கோரை இதெல்லாம் வந்து புல்லுன்னு சொல்லுவோம், கோரைப்புல் அருகம்புல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு தமிழில் சொல் வளம் எப்படி இருக்குது, ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டான நேம்ஸ் நம்ம வச்சுருக்கோம். எல்லாத்தையும் லீவ்ஸ்ன்னு சொல்லாமல் இலைன்னு சொல்லாமல் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டேர்ம் நம்ம வச்சுருக்கோங்கிறதுக்காக தான் இந்த கட்டுரையாக அவங்க வடிவமைச்சிருக்காங்க அந்த பாடத்தையே. இதில் பாருங்கள் அது என்னென்னு சொல்லியிருக்கு. சும்மா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பாருங்கள், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஒன்றும் புதுசு கிடையாது. சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில விஷயத்தை நம்ம மாற்றி நினச்சிட்டு இருப்போம். பாருங்கள், நெல் வரகு அதை வந்து தாள்னு சொல்கிறாங்க அதோட இலைகளை. இது மாதிரி உள்ளதை மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் சும்மா காமனாக ஒரு டைம் பார்த்துட்டு டக்குன்னு குயிக்காக அடுத்த சாப்டருக்கு போங்க. பாருங்கள், தமிழ் எண்களுக்கு என்னென்னதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். காணா என்ன, காணா 1, அடுத்தது ஊனா 2. அப்போது அந்த ஞாவிலே வந்து முழு ஞா போட்டுக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி இது பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இது வந்து 3. இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எண்ணை கொடுத்து இதுக்கு தமிழ் வடிவம் என்னென்னு கேட்கலாம். இல்லை தமிழில் இந்த எழுத்துக்களை கொடுத்து ஒரு 4-5 எழுத்தை தூக்கி போட்டு ஒரு 1921 வர்ற மாதிரி இந்த எழுத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு கீழே வந்து 1921 ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க, 22, 23 வச்சுருப்பாங்க. எதுன்னு நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்துங்க. அடுத்தது இந்த பாருங்கள், இப்போது தமிழில் வந்து முதல்ல இதெல்லாம் பாக்ஸ் கண்டென்ட் உள்ளதை படிங்கன்னு சொல்கிறது இதுதான். இதெல்லாம் கொஷின் ஏரியா. நமக்கு வந்து பாக்ஸ் கண்டென்ட் தான் மெயினாக வந்து எம்ஆர்பியில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் பார்க்கும்போது. இப்போ வேளாண்மைங்கிற சொல் வந்து முதல்ல எப்போ பயன்படுத்தப்பட்டது, எப்போன்னா எந்த நூலில் பயன்படுத்தப்பட்டது, கலித்தொகை, திருக்குறள். உழவர் எப்போ எந்த நூலில் பயன்படுத்துனாங்க, நற்றிணை. இந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் எப்பப்பெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க, எந்தெந்த புக்கில் வந்து ஃபஸ்ட் டைம் பயன்படுத்தியிருக்காங்க, அதாவது நமக்கு கிடைத்த புத்தகங்களில் முதல்லையே அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. மீன் அப்படிங்கிறது குறுந்தொகையிலேயே இருக்குது. குறுந்தொகைங்கிறது 8 தொகை நூல்களுள் 1. ஓகேங்களா? ரைட்டு, 8 தொகை நூல்களில் 1. அப்போ அது அந்த சமயத்திலேயே இது வந்து நமக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் நீங்கள் இதை பாருங்கள். இதில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் டெஸ்ட்டில் நம்ம இம்பார்ட்டன்ட் எடுத்து கொடுத்துருக்கோம், அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து இது பண்ணலாம். இல்லைனா ஜஸ்ட் ஒரு ரீடு விட்டுட்டு போய் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? இப்போ புக் பேக்கு வந்துட்டோம். புக் பேக்கில் வந்து நமக்கு இந்த பாருங்கள், நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும். இந்த பாடம் வந்து நமக்கு இந்த பர்த்டே சமயத்தில் வரும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி பாடல்கள் வந்து யார் எழுதுனது, அறிவுமதி. சும்மா அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அறிவுமதி வந்து பாடலாசிரியர், சினிமா படத்தில் பாடல் எழுதுகிறவர், காமனாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் இந்த ஒரு சாப்டரை எடுத்திங்கன்னா இப்படி தான் நீங்கள் அதை முடிக்கணும். நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் உள்ளே இருக்க பாருங்கள், எவ்வளோ டேட்டாஸ் இருக்குது பாருங்கள். இந்த லைன் பை லைன் படிச்சிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு டைம் இருக்காது. ஜஸ்ட் இந்த ஹைலைட்டட் லைன் மட்டும் படிங்க, போதும். அது கண்டிப்பாக போதும். உங்களை வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே சமயத்தில் உங்களால் 50 கொஸ்டினுக்கு 20+ இல்லை, நீங்கள் வந்து 40+ போடலாம். இந்த ஹைலைட்டட் ஏரியா எடுத்திங்கன்னா 20 கொஸ்டின் நமக்கு 50 கொஸ்டின் வைக்கிறாங்க எம்ஆர்பி எக்ஸாமில், 40+ தாராளமாக போடலாம். நீங்கள் ஹைலைட்டட் ஏரியா படிச்சிங்கன்னா போதும். இந்த கூற்றுகளை படிக்கணும். சரிங்களா? நான் இப்போ சொன்னது எதுவுமே மிஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு படிங்க. படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு அது மோர் தென் எனஃப். உங்களுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு நம்மளோட அந்த இது எக்ஸாம் எழுதுனதோட அந்த இது இருக்கு இல்லைங்களா, லிங்க் இருக்குல்ல, திரும்ப யூஸ் பண்ணி நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. கூற்றுகள்: நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலகமாதலால், தொல்காப்பியம். இது கேட்டிருக்காங்க. கடல் நீர் முகந்த கமஞ்சூழி காரணாற்பது, இதை கேட்டிருக்காங்க. 18 இந்த பாக்ஸ் கண்டென்ட்டை கண்டிப்பாக படிக்கணும். ஓகேங்களா? நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்த பிறகு நம்மளோட இதெல்லாம் படிக்கணுமா, இதெல்லாம் தமிழில் எப்படி இருக்குது, இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அது நம்மளோட ஆங்கிள் நம்ம அப்ரோச் பண்ண முடியாது. அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, எக்ஸாமுக்கு என்ன தேவை இருக்குது. ஓகேங்களா? என்ன எக்ஸாம் வந்து நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம படிக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அந்த ரூட்டில் நம்ம போய் தான் நம்ம இதை கிளியர் பண்ணணும். சரிங்களா? இந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி, அவங்க எந்த ஆங்கிளில் கேட்குறாங்களோ அந்த ஆங்கிளில் நம்மளை அடாப்ட் பண்ணி போனால் தான் நம்மளால் இது பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸ் கண்டென்ட்டு, ஹைலைட்டட் ஏரியா, ஓகேங்களா, கூற்றுகள், யார் கூறியது, சிறப்பு பெயர்கள், இது எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக படிங்க. புக் பேக்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எளிமையான கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப போயிட்டு இது பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு டைம் அட்டன் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் 20 அவுட் ஆஃப் 50 அவ்வளோதான் நம்ம எடுக்க வேண்டியது. ஆனால் நம்ம வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக போயிட்டு இன்னும் நமக்கு பிலோ 20 போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த டெஸ்ட் பேட்சை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு, லாஸ்ட்டு எக்ஸாமில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு
நம்ம இது பண்ணோம். அதனால தான் இந்த டெஸ்ட் பேட்ச். சரிங்களா? ஓகேங்க. தமிழை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து இது ஃபியர் ஃபேக்டர் கிடையாது. தமிழை பார்த்து ரொம்ப படித்து நம்ம மெமரி பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறவங்களுக்கு டெஃபினட்டாக ஸ்கோரிங் ஏரியா இது. நமக்கு ஸ்கோரிங் ஏரியா கிடையாது, ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி. ஆனால் நம்ம அந்த எலிஜிபிலிட்டியில் நம்ம எலிஜிபிள் ஆகணும்னா நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிடணும். சரிங்களா? அதுக்காக தான் இவ்வளோ எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். திரும்ப நம்ம அந்த கொஸ்டின் பார்க்குறத நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ரைட் இங்கே இருந்தோம். அடுத்த கொஸ்டின் வரலாம் பாருங்க. மரபுநிலை தெரிதல் செய்யக்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லினான. இது வந்து ஒரு தொல்காப்பியத்தோட ஒரு வரிகள்ங்க. இந்த வரிகள் இது என்னத்துக்கு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ மரபு காலந்தொட்டு ஒரு மரபு பெயர்கள் இருக்கும், மரபு சொற்கள் இருக்கும். அதை வந்து நம்ம மாற்றி நம்ம செய்யல எழுதக்கூடாது. எழுதுனா சொல்லோட பொருள் வந்து மாறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் தொல்காப்பியத்தில் அதை வந்து கோட் பண்ணி கேட்டிருக்காங்க. இது யார், எந்த நூலில் எழுதி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம். சரிங்களா? இந்த மாதிரி அந்த சொற்றொடர்களை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். பின்வரும் சொற்களின் பொருள் அறிக. பாருங்கள், விசும்பு, வழா, அமை, வழாமை, தழால். விசும்பு அப்படின்னு சொல்கிறது வந்து வானம்ங்க. வானம் தான் விசும்பு. இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷனில் இது மட்டும் தான் வந்திருக்கு. வழாமைன்னா தவறாமை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பயன்படுத்துதல். தழா அல் அப்படின்னா பயன்படுத்துதல். இப்போ இந்த மாதிரி தழா அல்னா பயன்படுத்துறது பாருங்கள், கொஞ்சம் புது வேடாக இருக்கு இல்லைங்களா? ஜஸ்ட் ஒரு டைம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், ஞாபகம் வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் புக்கில் போய்ட்டு ஒரு டைம் பார்க்கலாம். மிஸ்டேக் ஆனால் சொல்கிறேன், இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா புக் எடுத்து திரும்ப மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே விட்டுறாதீங்க. டெஸ்ட் போடுறதுக்கு யூஸ்லெஸ்ஸாக போயிடுங்க. டெஸ்ட் முடிச்சோடனே உங்களுக்கு என்ன மிஸ்டேக் இருக்கோ அதை நீங்கள் டெஃபினட்டாக இன்னொரு முறை படிச்சே ஆகணும். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். டக்குன்னு பரட்டிடலாம் புக்கை. பாருங்கள், தழா அல் வழா அமை. மேற்குட்பட்ட சொற்களில் பயின்று வந்துள்ள அளபடை. ஓகேங்களா? என்னென்ன அளபடை இருக்குது? உயிரளபடை, ஒற்றளபடை, சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடை, செய்யுளிசை அளபடை. இந்த மாதிரி அளபடை அந்த இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும், புக்கில் இருக்கும், உங்களுக்கு இந்த கிராமர் பார்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? அளபடை அப்படிங்கிற ஒரு பார்ட்டில் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து படிங்க. இந்த 8ஆம் வகுப்பு படிக்கும்போது அதை நீங்கள் படிப்பீங்க. படிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், இது வந்து என்ன மாதிரி அளபடைன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து உயிரளபடை. விடுங்களேன். தழா அல்ங்கிறத பிரிங்க, தழா கூட்டல் அல்லுன்னு பிரிக்கிறேன்னு வச்சுங்களேன். கடைசியில் அந்த ராவை பிரிங்க, இழு ப்ளஸ் ஆன்னு வருதுங்களா? அப்போ அந்த பார்ட்டை வச்சு தான் இது வந்து எந்த அளபடைன்னு நம்ம பிரிக்கிறோம். அந்த இடத்துல உயிரெழுத்து வருது. இழு கூட்டல் ஆங்கிறது உயிரெழுத்து. அதே மாதிரி இதுவும் வழா, இழு கூட்டல் உயிரெழுத்து. அப்போ அதை உயிரெழுத்தை தொடர்ந்து அது வர்றதுனால அந்த இது வர்றதுனால வந்து உயிரளபடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒற்றளபடை என்னன்னா ஒற்றெழுத்தை தொடர்ந்து வரும். சரிங்களா? செய்யுளிசை அளபடைனா என்ன, இன்னிசை அளபடைனா எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? சில இது வந்து செய்யுளினால இனிய ஓசை வருவதற்காக சேர்த்துருப்பாங்க. சில இதில் வந்து இனிய ஓசை தேவைப்படலைனாலும் அந்த இடத்துல வந்து அந்த எழுத்து வந்து நீண்டு ஒலிக்கும். நீண்டு ஒலிக்கிறது தான் அளபடைம்பாங்க. ஒரு எழுத்து குறில் நெடிலாக ஒலிக்கும், அதை வந்து அளபடைம்பாங்க. அந்த மாதிரி உள்ள விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்தது, தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் சும்மா நம்ம காமனான விஷயம். அதை நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். இப்போ திருக்குறள் எத்தனை அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு, எத்தனை என்ன சொல்கிறதுனா பால்களாக பிரிக்கப்பட்டிருக்கு, அது மாதிரி தொல்காப்பியம் அப்படி கேட்டுகிட்டே இந்த மாதிரி காமனாக உள்ளதில் கேட்டுகிட்டே வருவாங்க. பேசிக்காக உள்ள விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். 3 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் சும்மா காமனான வேர்டு, அதை பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், தொல்காப்பிய அதிகாரங்கள் கீழ்காணும் எந்தெந்த பெயர்களில் பிரிக்கப்பட்டுள்ளன. பாருங்கள், எழுத்து, சொல், பொருள். இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? எழுத்து சீர் கிடையாது, அது சும்மா அது ஆப்ஷனுக்காக கன்ஃபியூஸ் பண்ணுறதாக சேர்த்துருக்காங்க. எழுத்து, சொல், பொருள், அதுதான் நமக்கு 3 அதிகாரம். ரைட்டு. அடுத்தது பாருங்கள், தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை ஏழுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு? 9 ஏழுகளாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? 9 ஏழுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படியே நமக்கு புக்கில் இருக்க டேட்டா தான், எதுவும் புது டேட்டா இல்லை. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள், டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். உங்களா எக்ஸாம் முன்னாடி இன்னொரு முறை டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக போதும். அதில் மறந்து போச்சு, ஏதாவது மிஸ்டேக் ஆகிட்டிங்கன்னா திரும்ப போய் புக் எடுத்து படிக்கலாம். இது பாருங்கள், புதிய புலி, சிங்கம், யானை, பசு, ஆடு ஆகியவற்றின் இளமை பெயர்களை வரிசைப்படுத்துது. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றையும் நம்ம வந்து சிலதை கன்றுன்னு சொல்லுவோம், சிலதை குட்டின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? இப்போ புலியை என்னன்னு சொல்லுவோம், குருளை, பழர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பழர்னு சொல்லுவோம். குருளைங்கிறது சிங்கத்தோட குட்டியை வந்து குருளைன்னு சொல்லுவோம். அது பாருங்கள், யானையோட சின்ன யானை குட்டி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கன்றுன்னு சொல்லுவோம். பசுவையும் கன்றுன்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆடை வந்து ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்கிறோம். இளமை பருவத்திற்கு தமிழில் சிறப்பு பெயர்கள், தனி பெயர்கள் இருக்குது. அதுக்கு இது பண்ணுறது தான் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது புலி, சிங்கம், யானை, பசு, ஆடு ஆகியவற்றின் ஒளி மரபுகளை அறிந்து சரி பாருங்க. இப்போ சிங்கம் வந்து முழங்குங்க, புலி வந்து உரும்பும். சரிங்களா? யானை வந்து என்ன பண்ணுங்க, பிளிரும்.
பசு வந்து கதறும், ஆடு வந்து கத்தும். இதை வச்சு நீங்கள் இதில் நீங்கள் இது பண்ணணும். ஒளி மரபு அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்படி நீங்கள் கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் இதில் அட்டன் பண்ணும்போதே உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு கவர் ஆகிடும். அறிஞர் பொருள் கவர் ஆகிடும். சரிங்களா? அடுத்தது வந்து ஆசிரியர் குறிப்பு கவர் ஆகிடும். அடுத்தது வந்து நூல், என்னென்ன நூல்கள் அவர் எழுதியிருக்கிறாரு அது தொடர்பான இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா, அது எல்லாமே கவர் ஆகிடும். எக்ஸாமுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு மிஸ்டேக்ஸ் மட்டும் போய் புக்கில் படித்தா போதும். சரிங்களா? இவ்வளோ தான் இன்ட்ரடக்ஷன். நீங்கள் பார்த்துட்டீங்க. நிறைய பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதோட முழு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஜிபே பண்ணுங்கள். 400 ருபீஸ் டெஸ்ட்டோட ஃபீஸு. ஜிபே பண்ணுங்கள். ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. இமீடியட்டாக உங்களோட நம்பர் வந்து டெலிகிராம் சேனல், இந்த டெஸ்ட்டுக்குன்னு இருக்க ஸ்பெசிஃபிக் டெலிகிராம் சேனலில் ஆட் பண்ணிடுவோம். நீங்கள் புக் வைஸ் லிங்க் இருக்கும், அப்படியே டெஸ்ட் அட்டன் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இதுதான் இதில் உள்ள டீட்டெயில்ஸு. ஃபர்தர் கொயரி ஏதாவது உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு வேறு ஏதாவது கொயரிஸ் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இல்லை மெசேஜில் சால்வ் பண்ண முடியல, உங்களால் கேட்க முடியலன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டு இது கால் பண்ணி கூட கேட்கலாம். சரிங்களா? எதாக இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹெசிடேட் பண்ணாதீங்க. டெஸ்ட்டு வந்து ஒரு சாதாரண விஷயம். ஜஸ்ட்டு அட்டன் பண்ணி உங்களுக்கு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஹெசிடேட் பண்ணி எதையுமே இனிஷியேட் பண்ணாமல் விட்டிங்கன்னா எக்ஸாம் நெருக்கமாக வந்த பிறகு தமிழ் உங்களால் படிக்க முடியாது. நான் டெஃபினட்டாக சொல்கிறேன். நீங்கள் ஸ்கோரிங் பேப்பர் தான் நீங்கள் பார்ப்பீங்க. தமிழ் பார்த்துக்கலாம், ஏதாவது ஒன்று போட்டு விடுவோம், வர வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோரிங் பேப்பருக்கு தான் நமக்கு மைண்டு போகும். ஃபார்மசூட்டிக்ஸ் படிக்கணும், காலேஜ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், இப்போ இம்பார்ட்டன்ட் ஏரியா இல்லைங்களா? டெஃபினட்டாக அங்கே தான் மைண்ட் செட் போகும் நமக்கு. அப்புறம் நமக்கு இதில் வந்து என்ன சொல்கிறது, நான் மைல்டு ப்ரெஷர் க்ரியேட் ஆகிடும் தமிழில். அதை நம்ம அலோவ் பண்ண வேண்டாம். இதை கிளியர் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 15 டேஸில் தமிழை கிளியர் பண்ணி விட்டுட்டு இமீடியட்டாக நீங்கள் போய்ட்டு நீங்கள் உங்களோட ஸ்கோரிங் பேப்பரில் நல்லா இன்டென்சிவாக கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அதான் உங்களை சொல்ல வேண்டிய விஷயம். பார்த்துக்கோங்க. ஏதாவது கொயரிஸ்னால் நீங்கள் இது பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட காண்டாக்ட் நம்பரில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.